டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண் பார்வை திறன் அதிகரிக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இந்த உணவுகள், டயட், மெடிசன்ஸ் இப்படி சொன்னாவே எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஜூஸ் மாதிரி ஈஸியா குடிக்கிறதுக்கு இருக்கா? ஸோ அந்த ஜூஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு தர மாதிரி இருக்கணும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மாதிரி ஒரு ஜூஸ், அதுவும் கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எந்த ஜூஸ் குடிக்கலாம்? இதுல நம்ம ஓகே சில ஜூஸ் நான் சொல்றேன், ஆனா அந்த எந்த ஜூஸ் நீங்க செலக்ட் பண்ணி குடிச்சாலும் அதுல நான் சொல்ற இந்த மருந்தை வந்து சேர்த்து குடிச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சூரணத்தை சேர்த்துக்கணும். ஸோ இதுல என்ன சூர்ணம் நம்ம சேர்க்க போறோம், எந்த மாதிரியான ஜூஸ் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். அப்படி சொல்லும்போது நம்ம ஜூஸ் வகைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, அடுத்தது கருவேப்பிலை. இப்போ இந்த 3 ஜூஸும் நம்ம எந்த மாதிரி குடிக்கலாம்னு நான் சொல்றேன். இப்போ பொதுவாக நெல்லிக்காய்க்கு கண் பார்வை திறனை அதிகரிக்கும். நெல்லிக்காய் சத்து அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. நெல்லிக்காயிலிருந்து ஸ்பெஷலா அதோட சாறு எடுத்து அதுல இருந்து செய்யக்கூடியது. ஸோ அந்த சத்துன்ற பேரைய பாருங்க, அதோட எக்ஸ்ட்ராக்டா எடுத்து செய்யற மாதிரியான அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த மருந்து வகை. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ நெல்லிக்காய் சத்து நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரிதான் நெல்லிக்காய் சாறு. ஸோ இந்த நெல்லிக்காய் சாறு நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஸோ நெல்லிக்காய் சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். கண் பார்வைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சாறு எப்படின்னா ஒரு முழு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்க போறோம். இதனோட நம்ம வெள்ளரிக்காய் பாதி அளவு சேர்த்துக்கலாம். இல்லை என்றால் வெள்ளை பூசணி ஒரு சின்ன துண்டு. ஸோ நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் ஒன்று, இதுல வந்து வெள்ளரிக்காய் அல்லது வெண்பூசணி கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதுல சேர்த்துட்டு நம்ம இதை நல்ல ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம தினமும் காலையில கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி குடிக்கும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கல்லீரல் வந்து தூய்மை அடையும். ஸோ கல்லீரல் நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருந்தாதான், கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியானாதான் கண் பார்வை வந்து நமக்கு தெளிவாக இருக்கும். இப்போ கண் பார்வை நமக்கு தெளிவாக நமக்கு என்ன ஆகும்னா நாளடைவில் நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். அடுத்தது நான் சொன்னது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ஜூஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்ல இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கு. குடிக்கும் போது ஒரு சிலருக்கு குமட்டல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி நாசியா இல்ல வாமிட்டிங் சென்சேஷனும் வரலாம். அதுவும் முக்கியமாக கபம் இருக்கிறவங்களுக்கு, ஸோ நெஞ்சு சளி இருக்கு, நெஞ்சில் கோழை இருக்கு, லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி பயன்படுது. ஏன்னா இதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. சரி, இந்த மருத்துவ குணங்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக பார்த்தோம்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கண் பார்வை வந்து நமக்கு தெளிவடையும். ஸோ இந்த கரிசலாங்கண்ணியை சாறாக எடுத்து தேன் கலந்து குடிக்கணும். ஒரு 60 to 70 ml குடிச்சாலே போதுமானது. அடுத்தது நான் சொன்னது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இந்த கருவேப்பிலை எப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துடணும். ஸோ இந்த கருவேப்பிலையோட நம்ம ஒரு முழு நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை இதுல வந்து அதிகமா இருக்கணும். ஒரு 2 to 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதை எடுத்துட்டு நம்ம நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். தேன் கலந்து குடிக்கணும். ஸோ இந்த 3 ஜூஸும் நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதனோடு சேர்க்கக்கூடிய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சூரணம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு சொல்றோம். அதுதான் சஞ்சீவி சூரணம். சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சஞ்சீவி சூரணம். சஞ்சீவி சூரணம் கேட்டாவே கொடுப்பாங்க. இந்த சூரணம் எதற்காக அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் வயிறு பகுதியை சுத்தம் பண்ணக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹீமோகுளோபின் தொடர்பான பிரச்சனைகள், லிவர் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ மலச்சிக்கல். ஸோ இதை சரி செய்யறதுக்கு சஞ்சீவி சூரணம் பயன்படுது. இந்த சஞ்சீவி சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு
நீங்க இது மூணுத்துல எந்த ஜூஸ் குடிச்சாலும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதுல போட்டு கலந்து டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஸோ இதனால பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன். வாதம், பித்தம், கபம் மூன்றுமே நமக்கு சமநிலைப்படும். கரிசாலை ஜூஸ்லாம் நம்ம குடிக்கும்பொழுது கண் பார்வை நமக்கு நல்ல தெளிவடைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, தூரமா இருக்கிறது எனக்கு தெரியல, அடிக்கடி கண்ணுல வந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்குங்க, கண்ணீர் வருது, இரவு தூங்கும் போதும் கண்ணீர் எனக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கு, பகல் நேரத்துல கண்கள்ல இருந்து ஒரு ட்ரைனஸ், வறட்சி தன்மை ஏற்படுது, அதை தொடர்ந்து கண்கள்ல இருந்து தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஜூஸ் மூணுல ஏதாவது ஒன்று நம்ம குடிக்கலாம். சஞ்சீவி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல சஞ்சீவி சூர்ணம் மட்டும் நம்ம தனியா பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த சஞ்சீவி சூர்ணமும் நம்ம வந்து தனியாக பயன்படுத்தலாம். உடலுக்கு நிறைய ஆற்றலை தரக்கூடியது. உடலுக்கு நிறைய ஆற்றலை தரக்கூடிய இந்த 3 ஜூஸ் நம்ம குடிக்கும்போது கண் பார்வை தெளிவடையும். ஒரு சிலருக்கு மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, லிவர்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுல வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, குளுக்கோமா, கேட்ராக்ட் இந்த மாதிரியான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இந்த ஜூஸோட இந்த சஞ்சீவி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி உணவு முறைகள்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக விட்டமின் ஏ, இ, இது ரெண்டுமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது வந்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது கண்கள் வந்து ஒளி நல்லா தெரிய ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் இ இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதுல முக்கியமாக பப்பாளி, மகம்பழம், இது எல்லாமே நமக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாதுளையும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கீரை வகைகளும் ரொம்ப முக்கியம். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரைகள், கருவேப்பிலை வந்து உணவுல நிறைய சேர்த்துக்கணும், கொத்தமல்லி இலைகள், இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தும் போது கண் பார்வை நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து அதிகமான பவர் இருக்கக்கூடிய லைட் டைரக்டா பார்த்தாலோ இல்ல லைட் வெளிச்சத்திலே நம்ம இருக்கிறோம்னாலும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னா, இப்போ இந்த பதிவுல நான் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இரவு தூங்கும் பொழுது கண்களை சுற்றி கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஸோ 2-3 துளிகள் விளக்கெண்ணெய் கையில எடுத்துட்டு கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணணும். விளக்கெண்ணெயை கொஞ்சம் கையில எடுத்துக்கணும். கையில எடுத்துட்டு நல்லா சர்க்குலர் மூவ்மெண்ட்ல நம்ம மசாஜ் பண்ணணும். இது வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைப்ல நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இரவு தினமும் நம்ம வந்து விளக்கெண்ணெயை பயன்படுத்தும் போது கண் பார்வை நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும். 2 நாள் யூஸ் பண்ண, 3 days யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கொஞ்ச நாள், ஒரு மாதமோ இல்ல ஒரு மண்டலம் 48 நாட்களோ நம்ம பயன்படுத்தும் போது இதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவில் கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கான மருந்து முறைகள் மற்றும் என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.